ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல வேள்வி படலத்துல 3வது பாடல் பார்க்க போறோம். நீட்டிய வேளையில் நீரை மாற்றினான் நாட்டமது அகத்துளான் சிலம்பின் நாமத்தான் ஓட்டினன் தர்பையை உடைகண் நீர் விழ வாட்டமில் அந்தணன் மலர்கை நீட்டினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நீட்டிய வேளையில், தன்னுடைய கரங்களை நீட்டிய வேளையில் நீரை மாற்றினான், தானம் கொடுப்பதற்காக தண்ணீரை ஊற்றினான். நாட்டமது அகத்துளான், தன்னுடைய மனத்திலே வேறு ஒரு எண்ணத்தை கொண்டுள்ளவனான சிலம்பின் நாமத்தான் சுக்ராச்சாரியன் ஓட்டினன் தர்பையை உடைகண் நீர்விழ, கமண்டலத்தினுள் சென்றவுடன் அவனுடைய கண்களில் இருந்து நீர் வழியும்படியாக தர்பையால் குத்தினான். வாட்டமில் அந்தணன் மலர்கை நீட்டினான். வாமனனான அந்தணன் தன்னுடைய தாமரை போன்ற கரங்களை நீட்டினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நீட்டிய வேலையில் அப்படிங்கிறது வேளையில் அப்படிங்கிறது திரிந்து வேலையில் அப்படின்னு வந்திருக்கு. அது சமயம் நேரம் அப்படிங்கிற பொருள் தான். நீரை மாற்றினான், அந்த மாதிரி தண்ணீரை எடுத்து தாரை வார்க்கும் பொழுது மகாபலியும் வாமனனும் இருக்காங்கல்ல, வந்திருப்பது விஷ்ணு அப்படின்னு சொல்லியும் மகாபலி கேட்கல. அதனால என்ன பண்றான், சிலம்பின் நாமத்தான். இந்த இடத்துல சுக்கராச்சாரியனுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சுக்கராச்சாரியனுக்கு வெள்ளி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால வெள்ளி சிலம்பு பொதுவாக வெள்ளியால் செய்யப்பட்டது, அதனால சிலம்பின் நாமத்தான் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 417வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. சிந்தை ஓந்து எதிர் என் செய்ய என்றான் அந்தணன் மூவடி மண்ணருள் உண்டேல் வெந்திரலாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். அந்த இடத்துல வெள்ளி தடுத்தான், சுக்கராச்சாரியன் தடுத்தான் அப்படிங்கிறதுக்கு வெள்ளி தடுத்தான் அப்படின்னு தானே கம்பர் சொல்றாரு. அந்த வெள்ளிங்கிறத தான் சிலம்பின் நாமத்தான் அப்படின்னு சுக்கராச்சாரியனை வேறு விதமாக இங்க சொல்றாரு. அப்படி சுக்கராச்சாரியார் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஏற்கனவே வந்திருக்கிறவன் விஷ்ணு அப்படின்னு தன்னுடைய மனத்தில் நினைத்தான் அப்படின்னு சொல்றாருல, பார்த்து விட்டான் அப்படின்னு. அதுக்கு கம்பர் பயன்படுத்தி இருக்கிற சொல் நாட்டமது அகத்துளான். அந்த இடத்துல நாட்டம் அப்படிங்கிறது பொதுவா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை நாடு. ஆக்சுவலா நாடுங்கிற சொல்ல இருந்தா நாட்டம்ங்கிறதே வந்திருக்கு. அது கண்ணை குறிக்கும். நாடுனாலே கண்ணுன்னு அர்த்தம். அதை போய் நாடுது அப்படின்னு சொல்ற, கண்ணு நாடுது அப்படின்னு சொல்றோம்ல, அதனால தேடுது, பார்வையை குறிக்கும். அதனாலதான் அதனிலிருந்து பல சொற்கள் வருது. ஆராய்ச்சியை குறிக்கும். நன்மதி நாட்ட தென்மனார் அப்படின்னு தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துல 483வது நூற்பா, அதுல ஆராய்ச்சி செய்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது. அதை தவிர ஜோதிட நூல், ஜோதிட சாஸ்திரத்துல ஆராய்ச்சி செய்து தானே எந்த கிரகம் என்ன இடத்துல இருக்குன்னு பாக்குறோம். அதனால அந்த இடத்துல நாட்டம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை குறிக்குது. இதெல்லாம் தவிர பேரழகு கொண்டது, அதாவது அழகுங்கிற பொருள்ல வரும். நாட்டமுடைய நங்கை அப்படின்னா ரொம்ப அழகு வாய்ந்த நங்கை அப்படின்னு. அதனாலதான் அந்த அழகுங்கிற பொருள் இருக்கிறதுனாலதான் எனக்கு அந்த விஷயத்துல நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்றது, அது விருப்பத்தையும் குறிக்குது. இதை தவிர நோக்கம் அப்படிங்கிற பொருள், உள்நோக்கம் இருக்கு, எனக்கு அது வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறது அந்த நோக்கத்தையும் குறிக்கும். அந்த பொருள்ல தான் இந்த பாடல்ல வருது. இதை தவிர சந்தேகம், சஞ்சரிப்பது, மூவ்மெண்ட் இருக்குல்ல, அந்த சஞ்சரிப்பது, இப்படி இல்லாமும் பொருள் இருக்கு. இதை தவிர நம்ம நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்றோம்ல, எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுவே நம்ம பார்த்து ஆராய்ந்து நிலை நிறுத்துதல் அப்படிங்கிறதுனாலதான் அது நாட்டம் அப்படின்னே நம்ம சொல்றோம். அடுத்தது பாண்டிய நாடு அப்படிங்கிறது நம்ம பாண்டிய நாட்டையும் குறிக்கும், பாண்டிய நாட்டின் தலைநகரமான மதுரையையும் குறிக்கும். அதனால ஊரின், அதாவது அந்த ஒரு நாட்டினுடைய தலைநகரம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல நாட்டம் அது அகத்துள்ளான் அப்படின்னா வேறு ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளான் அப்படின்னு சுக்கராச்சாரியாருக்கு தெரியுது. இந்த மாதிரி இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு வேறு ஒரு நோக்கம் கொண்டுள்ளவன் அப்படின்னு நோக்கத்தை குறிக்குது. ஓட்டினன் தர்பையை வச்சு குத்திட்டு உடைகண் நீர் விழ, அதனால சுக்கராச்சாரியானுக்கு கண்ணு போயிடுச்சு, தர்பையை வச்சு குத்துனதுனால. அதனால தண்ணியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கையை நீட்டினான், தாமரை போன்ற கரங்களை நீட்டினான் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒருபடி மேல போய் என்ன சொல்றாரு, வாட்டமில் அந்தணன் அப்படின்னு.
இந்த இடத்துல வாட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கும் பல பொருள் இருக்கு. அது ஒண்ணுன்னா என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வாடுதல். அது என்ன, செடி ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா ரொம்ப உலர்ந்து போயிருக்கு, தண்ணியே இல்லாம ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குல்ல. இதை தவிர மனசு ரொம்ப வாடி இருக்கே அப்படின்னா வருத்தத்தையும் குறிக்கும். அதை தவிர ஒரு நீர் வாட்டம் அப்படின்னா நீர் ஒழுங்காக சாய்ந்து வரக்கூடிய அந்த ஸ்லோப்பு, அதையும் குறிக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப வடிவழகு, ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப வாட்டமா இருக்காங்களே அப்படின்னா வாட்டமாக இருக்கக்கூடிய பையன் பெண் அப்படின்னா அந்த இடத்துல வடிவழகு குறிக்குது. அதனாலதான் அதுல இருந்து வந்ததுதான் நம்ம வாட்ட சாட்டமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம்ல. அது நீள அகலத்தையும் குறிக்கும். நீள அகலம் சரியாக இருக்கு அப்படின்னு நீட்டத்தை குறிக்குது. அந்த பொருள்ல தான் இங்க வாட்டம் இல் அப்படின்னா, இப்ப சமஸ்கிருதத்திலேயே விஷ்ணுவுக்கு வாமனன்ங்கிற பேரு ஏன் வந்தது? வாமனன்னாலே டுவார்ஃப்னு அர்த்தம். வாமனன் திருவிக்கிரமனாக உயர்ந்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. எப்படி சமஸ்கிருதத்துல வாமனன்ங்கிறது டுவார்ஃபை குறிக்குதோ அந்த பொருள்ல தான் இங்க கம்பராமாயணத்துல வாட்டமில் அந்தணன், ஒரு குள்ளனாக இருந்த அந்தணன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இதுல நாட்டம்ங்கிற சொல்லுக்கு கண்ணுங்கிற பொருள்லயே கம்பராமாயணத்திலேயே பல இடங்கள்ல வந்திருக்கு. நான் குறிப்பா ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஆரண்ய காண்டத்துல கரண் வதை படலத்துல வரக்கூடிய ஒரு பாடல், அதாவது கம்பராமாயணத்துல 2882வது பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. கேட்டனன் உரை கண்டனன் கண்ணினால் தோட்ட நுங்கின் தொலையுறு மூக்கினை காட்டு என எழுந்தான் எதிர்கண்டவர் நாட்டம் தீய உலகை நடுக்குவான் அப்படிங்கிற பாடல்ல சூர்பனகையின் மூக்கு அறுபட்டு வந்த உடனே இதை செய்தவன் யார் என்று எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கரண் சொல்வதாக வரக்கூடிய பாடல். அதுல கரண் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, எதிர்கண்டவர் நாட்டம் தீய உலகை நடுக்குவான், பார்ப்பவர்களுடைய கண்களை கருகக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய கரண் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கம்பர். அந்த இடத்துல எப்படி நாட்டம் தீய அப்படிங்கிறது, நாட்டம்ங்கிறது கண்களை குறிக்குதோ அந்த மாதிரி இந்த பாடல்லையும் நாட்டம் அது கண்ணுன்னு இல்ல நோக்கத்தை குறிக்குது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நீட்டிய வேளையில் நீரை மாற்றினான் நாட்டமது அகத்துளான் சிலம்பின் நாமத்தான் ஓட்டினன் தர்பையை உடைகண் நேர்விழ வாட்டமில் அந்தணன் மலர்கை நீட்டினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.